இன்னொரு விஷயம் சொல்லவா, அந்த +2 வயசுல இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சொல்றேன், 10th இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சொல்றேன், லவ் மேட்டர்லாம் மாட்டிக்காது. ஏன் தெரியுமா நான் சொல்றேன்? பாய்ஸ் ஆர் யூ வித் மீ? ஆர் யூ வித் மீ? நல்லதுக்காக சொல்றேன், முடிஞ்சா வாங்கி வச்சுக்கோ. என்ன தெரியுமா, இந்த வயசுல முடிவு பண்ணாத. இந்த வயசுல சில விஷயங்கள் தோணும், முடிவு பண்ணாத. காலம் ஒன்று கனியும், இன்னொரு 10 வருஷம் இருக்கு உனக்கு. 10 வருஷம் வெயிட் பண்ணு. ஒரு சனியம் வரும் வாழ்க்கையில, வந்தா போவாது, கூடத்தான் வாழணும், சாவுற வரைக்கும் போக மாட்டாங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு 10 வருஷத்துல வந்து சேர போகுது இல்ல, இப்பவே ஏன் தேடி அலையிற? நல்லபடியா படி, மாட்டாயிரு, வாழ்க்கையில பெற்றோர்களுடைய பேச்சை கேளு, ஆசிரியர்கள் பேச்சை கேளு. இந்த லவ் மேட்டர்லாம் மாட்டிக்காதன்னு ஏன் சொல்றேன் தெரியுமா? உண்மையா சொல்றேன். அப்பா எப்ப பார்த்தால ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எங்க இருக்கிற, என்ன பண்ற, எது செய்யற, என்ன சாப்பிட்ட, எங்க போன, எங்க வந்த, ஒரு செல்ஃபி அனுப்பு, ஏன் போன எடுக்கல, நீ ஆன்லைன்ல இருந்து நான் பார்த்தேன், இன்ஸ்டாகிராம்ல நீ எதுக்கு அங்க ஒரு மெசேஜ போட்ட, அது யாரு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது, நைட் எல்லாம் நீ தூங்கவே இல்லை, எனக்கு தெரியும், நான் எப்படி உன்னை நம்புறது, நீ எப்படி எனக்கு வந்து வாய்ச்ச, நான் என்ன இதுக்கா நம்ம வாழ்க்கை? சின்ன வயசு 15, 16, 17, 18 வயசுல இருக்கிறீங்க. வாழ்க்கையில் கல்வி என்கின்ற ஆயுதத்தை கையில் எடுத்துக்கொண்டு அதிகாரம் என்கின்ற எல்லைக்குள் போய் பொருளாதாரத்தில் பெரியவர்களாகி இந்த தேசத்தையும் இந்த நாட்டையும் இந்த குடும்பத்தையும் காப்பாற்றுகின்ற அத்தனை ஆளுமையும் பெறக்கூடிய ஒற்றை வயதில் இருக்கிறோம். இந்த வயதை போய் வீணடிக்கலாமா? அதெல்லாம் செய்யறதுக்கு காலம் இருக்குது. இது குழப்பமான வயது. அனுபவிங்கிற நான் எந்த முடிவும் எடுக்காமல் அனுபவி, கற்றுக்கொள். learn 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 my dear children. ஸ்டடி என்ன தெரியுமா? you are a student. ஸ்டூடெண்ட் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஸ்டடி லெஸ் அண்ட் லெஸ். ஒரு விஷயத்தை ஆழமா 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 பாரு. எம்பிபிஎஸ் படிக்கிறோம், 5 வருஷம் பாடி ஃபுல்லா படிக்கிறோம். எம்எஸ் படிக்கும் போது என்ன படிக்கிறோம்? கண்ணை மட்டும் படிக்கிறோம், இதயத்தை மட்டும் படிக்கிறோம். என்ன அர்த்தம்? எல்லாம் தான் படிச்சாச்சு. அது எதுக்கு மாஸ்டர் டிகிரி? ஒன்றை ஆழமாக படிப்பதற்கு பெயர் தான் படிப்பு. ஸ்டடி. யூ ஸ்டடி வெல். இந்த நேரத்தில் நீ அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். என்னுடைய தகப்பனார் சொல்லுவார், காட்டு வழியில் செல்கிறாய், காட்டில் எந்த காய் கனி பூ வந்தாலும் அதை அனுபவித்துக் கொண்டு போய்கிட்டே இருக்கணுமே தவிர அதே வழியில் திரும்பி வரமாட்டோம். இந்த வயது அப்படித்தான். You cannot step the river twice. அதனால் நிதானித்துக்கொள். உன்னுடைய வாழ்க்கை உன் கரங்களில் இருப்பதனால் வாழ்க்கை ஒரு முறை வருகின்ற வாய்ப்பு, இன்னொரு முறை வந்தால் அது இன்னொரு முறையான வாய்ப்பு தான். அது முதல் வாய்ப்பு கிடையாது. முதல் வாய்ப்புல அடிச்சு தூக்கி போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கும்.